தேவனுக்கு ஒப்படைப்பது அந்த வைராகியத்தை குறித்து பவுல் சொல்லுகிறார். நீங்களும் நானும் அந்த மனவாட்டியாக இருக்கிறோம், மனவாட்டி சபையாக இருக்கிறோம். இந்த சபை எப்படி தேவனிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதற்கு பவுல் சில வழிமுறைகளை சொல்லுகிறார். போன ஆராதனையில் இதை பற்றின நான் ஒரு செய்தியை பார்த்தோம். அது ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மட்டும் நான் சொல்லிவிட்டு ரெண்டாம் ஆராதனைக்குள்ளே நாம் ரெண்டாவது பகுதிக்குள்ளே போகிறோம். ஒரு சபை ஒப்படைப்பதற்கு, கர்த்தரிடத்தில் ஒப்படைப்பதற்கு கர்த்தருக்கு சில கிரைட்டீரியாக இருக்கிறது. மணவாளனுக்கு தன் மணவாட்டி இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பில் இருக்கிற அந்த திருச்சபை தான் வருகையில் போகும், அல்லது மணவாட்டி திருச்சபையை மாறும். உன்னத பாட்டில் வாசிக்கும் போது அநேக கன்னிகைகள் உண்டு, அநேக ராஜஸ்திரிகளும் உண்டு, ஆனால் என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய மணவாட்டி சபையாக இருப்பதற்கு இப்போது ஆதி காலத்தில், ஆதாம் காலத்திலிருந்து நோவா காலம் வரைக்கும் ஒரு பிரமாணம் இருந்தது, மனசாட்சி பிரமாணம். அந்த காலத்தில் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்கள் இருந்தார்கள். ஆபிரகாம் காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் நியாயப்பிரமாணம் இருந்தது. அந்த காலத்திலும் கர்த்தருக்கு உண்மை உள்ள பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவின் காலத்திலிருந்து வருகை வரைக்கும், எடுத்துக்கொள்ளப்படுதலிருந்து வருகை வரைக்கும் இப்பொழுதும் நாம் கர்த்தருக்குள் ஒரு திருச்சபையாக கூடியிருக்கிறோம். இந்த 3 பிரமாணம் இருக்குது. இன்னும் ஒரு பிரமாணம் இருக்குது, இரும்புக்கோள் பிரமாணம் சொல்லுவாங்க, ஆயிடவர்ஷ அரசாட்சி, அது ஒன்று இருக்குது. இப்படி இந்த 4 பிரமாணத்திலும் கர்த்தருக்குரியதான ஜனங்கள் இருப்பார்கள், கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அதனால தான் ஆயிடவர்ஷ அரசாட்சி முடிஞ்ச பிறகு தான் நியாய தீர்ப்பு வருது. ஸோ இந்த 4 பிரமாணத்திலிருந்து கூட்டி சேர்க்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பாக இருப்பார்கள். அதனால தான் புதிய எருசலேம் 4 பகுதியாக இருக்கும். 4 வாசல், 12 வாசல் 4 பகுதியாக இருக்கும். 4புறத்திலிருந்து சேர்க்கப்பட்டு ஒரு அமைப்பு உருவாக்கப்படும். அதில் ஒரு அமைப்பு மட்டும்தான் மணவாட்டி அமைப்பாக இருக்கும். அதைத்தான் கன்னிகைகள், மறுமனையாட்டிகள், அப்புறம் ராஜஸ்திரீகள், மணவாட்டி, அப்படி 4 பிரிப்பார் உன்னத பாட்டில். இது ஒரு சத்தியம், அதில் ஆழமான சத்தியம் இருக்குது. இப்படி இந்த 4 வகையான பிரமாணத்திலிருந்து 4 வகையான ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அப்படி கூட்டி சேர்க்கப்படும் பொழுது ஒரு வகை நீங்களும் நானும், இந்த சுயாதீன பிரமாணம் அல்லது கிருபையின் காலம், புதிய ஏற்பாட்டு காலம், எப்படி வேணால் சொல்லலாம். அப்போ கூட்டி சேர்க்கப்படுகிற இந்த பிரமாணத்துக்குரியவர்களுக்கு பெயர் மணவாட்டி திருச்சபை. அப்படி இந்த மணவாட்டி திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அதற்கு ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கிறார், எழுதுறார். ஆவியானவர் அவர் மூலமாக எழுதுறார். அதில் மணவாட்டி எப்படி இருக்கணும், மறுமனையாட்டி எப்படி இருக்கலாம். இப்போது கேத்தூராள், ஆகார், இவங்களாம் மறுமனையாட்டிகள். ஆபிரகாமுக்கு அடிமையாக இருக்கலாம், மறுமனையாட்டி அடிமையாக இருக்கலாம். ஆனால் சாராள் அடிமையாக இருக்க முடியாது, அவள் சுயாதீனம் உள்ளவளாக இருக்கணும். டிஃபரன்ஸ் இருக்குது, இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் கர்த்தருடைய மணவாட்டி சபைக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்குது. அதில் மிக முக்கியமானது என்னென்னா, கற்புள்ள கன்னிகையாக, அதான் அங்கே ரொம்ப முக்கியம். இந்த கற்புள்ள கன்னிகை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எந்த விதமான கலப்படமும் இல்லாமல், பின்னாடி எழுதுறார் 3-4 வசனத்தில் அதை எழுதுறார், பவுல் எழுதுறார், எந்த உபதேசத்தினுடைய கலப்பும் இல்லாமல் அவர்கள் கற்புள்ள கன்னிகையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சர்ப்பம் ஸ்திரீயானவளை வஞ்சித்தது போல. வஞ்சித்தல் என்றால் என்ன? ஒரு பெண் வஞ்சிக்கப்பட்டு ஒரு ஆணால் ஏமாற்றப்படுகிறாள், அவளுடைய கற்பு சூறையாடப்படுகிறது. அதற்கு ஒப்புமையாக அதை சொல்றார். ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டது போல சர்ப்பத்தினுடையதான உபதேசம் அவளுக்குள் போய்விட்டது. அதனுடைய விளைவாக, அந்த உபதேசம் அவளுக்குள் போனதனுடைய விளைவாக 1 யோவான் 3 சொல்லுகிறார், பொல்லாங்கினால் உண்டான காயினை போல. அந்த உபதேசம் அவளுக்குள் போன பிறகு ஆதாமும் ஏவாளும் இணைகிறார்கள். அதுதான் உண்மை. நிறைய பேர் ஏவாள் சர்ப்பத்தோட இணைஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வாய்ப்பில்லை, அப்படி வசனத்தின்படி கிடையாது. ஆனால் ஆதாமும் ஏவாளும் இணைந்தாலும் கூட பிறக்கிற குழந்தை சர்ப்பத்தினுடைய உபதேசத்தினோடு இருக்கிறது, பொல்லாங்கினால் உண்டார்ந்த. அப்போ அந்த இடத்துல அதை என்ன சொல்ல வராருன்னா, ஏவாளுடையதான அந்த ஆவிக்குரிய கற்பு அது வஞ்சிக்கப்பட்டு இழந்தது போல அப்படிங்கிறார். அதே மாதிரி நீங்களும் உங்கள் இருதயமும் கெட்டு போய் விடுமோ. 3வது 4வது வசனத்தை வைங்க பார்ப்போம். அதில் 2 கொரிந்தியர் 3 உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அதைத்தான் அவர் அந்த இடத்துல சொல்றார். ஸோ கற்புள்ள கன்னிகைனா என்ன? ஒரே புருஷன்
ஒரே உபதேசம், அதான் ஒரே கர்த்தர், ஒரே ஞானசானம், ஒரே விசுவாசம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அதன் அடிப்படையில் ஒரே உபதேசம், அவருடைய வித்து நமக்குள் வாசமாய் இருக்கிறது. கர்த்தருடைய உபதேசம் எனக்குள் வாசமாய் இருக்கிறது. அவருடைய வித்தின் மூலமாக நாம் பிறக்கிறோம், அவருடைய வசனத்தின் மூலமாய் பிறக்கிறோம். அப்போ இன்னைக்கு திருச்சபை இந்த ஒரு உபதேசத்துக்குள், பரிசுத்த உபதேசம், இந்த கர்த்தருடையதான உபதேசத்துக்குள் இருக்கிறதா? கலப்படம் இல்லாமல் இருக்குதா? எங்கள் காலத்தில் இருந்ததை விட இந்த காலத்தில் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் சபைக்கு நிறையா இருக்குது. இப்போ எங்களுக்கெல்லாம், இப்போ பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா, எங்களுக்கெல்லாம் ஒரே சர்ச்சு தான், அந்த பாஸ்டர் பேசுறது மட்டும்தான் உபதேசம், வேறு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் எங்கள் பாஸ்டர்லாம் எப்படின்னா வேறு எங்கேயும் போகவும் விட மாட்டாங்க. சென்னையில் தான் நாங்கள் இருக்கிறோம், ஆனால் சென்னையில் அப்போல்லாம் பீச்சில் சீரணி அரங்கத்தில் நிறைய கூட்டங்கள் நடக்கும், பேரின்ப பெருவிழா என்ன, ஒன்றுத்துக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க, யாருக்குமே அலோவ் பண்ண மாட்டாங்க. எங்கள் பாஸ்டர் பர்மிஷன் கொடுத்து எங்களை போங்கன்னு சொல்லி ஒரு மீட்டிங்க்கு அனுப்புனாங்கன்னா அது ரைனாட் பாங்கே மீட்டிங்க்கு மட்டும்தான் அனுப்புனாங்க, ஃபயர் கான்ஃபரன்ஸுக்கு. மற்றபடி எந்த மீட்டிங்க்கும் அவங்க எங்களை அலோவ் பண்ணது கிடையாது. காரணம் என்னென்னா, அவங்க இந்த பயம் அவங்களுக்கு இருந்துச்சு, எங்கே உண்மை நின்று எங்கள் இருதயம் விலகி விடுமோ, உபதேசத்தில் விழுந்துருவோமோ, எது கெட்ட உபதேசம் நல்ல உபதேசம் புரியாமல் நாங்கள் போயிடுவோமோன்னு அவங்க பயந்தாங்க. அதனால் நாங்கள் ஒரே உபதேசத்தை கீழ் வளர்க்கப்பட்டோம், அந்த உபதேசத்திலே நாங்கள் நிலை நிற்கப்பட்டோம். அப்படித்தான் சபை வளர வேண்டும், அப்படித்தான் சபை இருக்கணும். இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி நிறைய யூடியூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, அதாவது எக்ஸ்தலம் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது, இப்படி நிறையா இருக்குது. அதனுடைய விளைவு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலதரப்பட்ட உபதேசங்கள் உங்களுக்குள் வருகிறது. இந்த உபதேசங்களை எல்லாம் நீங்கள் உள்வாங்கி கொள்ளுகிறீர்கள். நிறைய உபதேசத்தை அப்படியே உள்வாங்கிக்கிறீங்க. அந்த உபதேசத்தோட வந்து இங்கேயும் உட்காடுறீங்க, இங்கே சொல்கிறதையும் கேட்குறீங்க, அங்கே சொல்கிறதையும் கேட்குறீங்க. நீங்கள் கேட்க வேணான்னு சொல்லலை, நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியாது, கேட்க வேணான்னு சொல்லலை. ஆனால் எது கர்த்தருடைய உபதேசம், எதில் இருக்கணும் அப்படிங்கிறதா முக்கியம். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எத்தனை வழியில் நீங்கள் போகும்போது, ஆஃபீஸுக்கு போகும்பொழுது, நீங்கள் உங்கள் ஆஃபீஸில், உங்கள் வீட்டில், வேலை பார்க்குற படிக்கிற இடத்துல எத்தனை பேரோட வேணால் பேசலாம். ஆனால் உங்கள் இருதயம் உங்கள் கணவரை மட்டும்தான் நேசிக்கும், உங்கள் இருதயம் உங்கள் மனைவியை மட்டும்தான் நேசிக்கும். அவங்க எத்தனை பேசுகிறதும் உங்களுக்குள்ளே வரக்கூடாது. அது அவங்களுக்குள்ள சொல்கிற வார்த்தை உங்களுக்குள்ள கிளர்ச்சியை உண்டு பண்ணக்கூடாது. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னா கணவனுக்கு நீங்கள் துரோகம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். அந்த மனைவியினுடைய வார்த்தை, இன்னொரு பெண்ணுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வந்து அவங்க பேசுறதுல உங்களுக்கு ஒரு கிளர்ச்சி உண்டாக தொடங்கிவிட்டால் மனைவிக்கு துரோகம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். இன்னும் நீங்கள் சரீரத்தில் கூட சேர மாட்டீங்க, ஆனால் துரோகம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். இதுதான் கற்புள்ள கன்னிகை. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இயேசு தெளிவாக சொல்றாரு, விபச்சாரம் என்பது என்னவென்று சொன்னால் சரீரத்தில் என்னவதை குறித்து சொல்லவில்லை, இச்சையோடு கூட நோக்குவதை குறித்து பேசுகிறார். சில காரியங்கள் உங்களுக்குள்ளே வந்த உடனேயே அந்த உபதேசம், நான் இப்போ உபதேசத்தை குறித்து சொல்லுகிறேன், சிலருடைய தவறான உபதேசம் உங்களுக்குள்ளே வரும்போது அது உங்களுக்கு சரியாக்கப்பட்டு அதை செய்யலான்னு உங்களுக்கு தோண ஆரம்பித்தாலே நீங்கள் வழிவிலக ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இன்னொரு உபதேசத்துக்கு பின்னாடி போக தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு இந்த உபதேசம் கொஞ்சம் கடினம் தான், நான் இல்லைன்னே சொல்லலை. இப்போ கர்த்தர் கொடுத்துருக்கிற புதிய ஏற்பாட்டு உபதேசம் கடினமான உபதேசம். அன்னைக்கே சொல்லிட்டான் அவன், இந்த உபதேசத்தில் யாழ் நிலை நிற்கக்கூடும் அப்படின்னு கேட்டான். கஷ்டம்தான், ஆனால் அந்த கஷ்டமான உபதேசத்தில் கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறவள் தான் கற்புள்ள கன்னிகையாக கர்த்தருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாள். சில நேரத்தில் நமக்கு இந்த உபதேசம் அப்படியே கொஞ்சம், இன்னொரு உபதேசம் கேட்கும் போது நல்லா இருக்குது, அது கேட்கறதுக்கு கொஞ்சம் லகுவாக இருக்குது, அல்லது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அங்கே அந்த சபைக்கு போனால் நல்லாயிருக்கும். ஒருத்தர் சொன்னாங்க, அந்த சர்ச்சுக்கு ஏன் போகிறாங்க, ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையை விட்டுட்டு அந்த சபைக்கு போயிட்டாங்க. ஏன் போயிட்டாங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, இவர் எப்போ பார்த்தாலும் பாவம், பரிசுத்தம், பரலோகம், நித்திய ஜீவன் இப்படியே பேசுகிறாரு பாஸ்டர். அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்டேன். அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவர் மெசேஜை கவனித்து பாருங்க பாஸ்டர், 2 வசனம் தான் பேசுவார், ஆனால் நிறைய கதை சொல்லுவார். யோசித்து பாருங்க, இங்கே சத்தியம் பேசுறது கேட்கறது கஷ்டமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த கதை, நான் பேரபிள்ஸ் வேணான்னு சொல்லலை, அதோடு கூட சொல்லக்கூடியதான ஓமையான காரியங்கள் வேணான்னு சொல்லலை, அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. கடைசியில் போய் அந்த சபையை பார்த்தா அது வேறு விதமான உபதேசத்துக்குள்ளே கொண்டு போகுது. அதான் வேதம் சொல்லுது, கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு